ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீகுட்டி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, உருளைக்கிழங்கு அப்பளம் வச்சு கூட்டு. இந்த உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வெறும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு 4S ஃபேமிலி. நான் 200 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போது உருளைக்கிழங்கு கூட்டில் அப்பளம் பொரிச்சு தாங்க சேர்க்க போகிறோம். பச்சையாக சேர்க்கறதில்ல. பொரிச்சு சேர்த்தா செய்யும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், பொரிச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பொரிச்சு செஞ்சு பாருங்கள். பொரிச்சாச்சு அப்பளம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுக்குங்க. சிம்மிலேயே வச்சு செய்யுங்க. கடலைப்பருப்பும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி செய்யணும். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். தக்காளி நல்லா மசிச்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் இப்போது குழம்பு மிளகாத்தூள் ஒரு காரம் இருக்காது, இது நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி, நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு எப்படின்னு பார்த்து சேர்த்துங்க கரெக்டாக. நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நல்லா சலசலன்னு கொதிக்குது. இன்னும் நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கல, அதை நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கூட்டில் அப்பளம் பொரிச்சதை சேர்த்து செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட. இப்போது அப்பளம் பொரிச்சதை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்க நல்லா சுண்டி வந்திருக்கு. இன்னொரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ ஒரு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு அப்பளம் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை விரும்பி சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.